தயவு செய்து யார்கிட்டையும் கேட்காதீங்க. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வந்து விசா கம்ப்ளீட் ஆகுது, கான்ட்ராக்ட் 2 இயர் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகுது, வேறு பக்கம் ஜாப் தேட போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து யூஏஇயில் வந்து எவ்வளோ நாள் இருந்து ஸ்டே பண்ணி வேலை தேடலாம், எவ்வளோ நாள் வந்து கிரேஸ் பீரியட் எவ்வளோ அப்படின்னு யார்கிட்டையும் கேட்காதீங்க. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மினிமம் வந்து எல்லாரும் வந்து 30 days இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மினிமம் வந்து 30 days, மேக்ஸிமம் வந்து 2 month 3 month கூட இருக்கும். இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் 30 நாள், நம்மளுக்கும் 30 நாள் இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து விசா கேன்சலேஷன் பண்ணுறாங்களா அந்த பேப்பரில் தெளிவாக வந்து எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஐசிபி அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி போய் லாகின் பண்ணாமல் வந்து ஃபைல் வேலிட்டி இதில் ஓப்பன் பண்ணி ஃபைல் வேலிட்டி அதில் போய் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இல்லைனா ஃபைல் நம்பர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் நம்பர் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட இன்ஃபர்மேஷன் தான் அதில் வந்து என்ட்ரு பண்ணி இந்த வேலை பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வேலிடிட்டி வரும். விசா கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து விசா எக்ஸ்பைரி ஆகுதுன்னு காட்டும். இதே விசா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சேம் மெத்தட் தான். அதுலேயே மறுபடியும் அதே மாதிரி போய் ஃபைல் வேலிட்டியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலான்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. செக் பண்ணும்போது என்ன வேலிடிட்டி வருதோ, இப்போ வந்து அவரோட விசா பார்த்தீங்கன்னா நியர்லி எக்ஸ்பைரி காட்டுது, என்ன விசா கேன்சல் பண்ணலை, நியர்பை கேன்சல் ஆக போகுது. ஆனால் விசா கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து இவரோட வேலிடிட்டி வந்துடும், இல்லை டேஸ்னு வந்துடும். அந்த டேஸ்க்குள்ளே தான் வந்து வேறு கம்பெனியில் அவர் ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்தியா போகணும், இல்லைன்னா விசிட்டிங் விசாவில் எடுக்கணும்.